Hi friends, இந்த வீடியோ என்ன பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா HMTல கண்டக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபின்ஸ் ரிலேட்டட் பார்க்க போகிறோம். ஃபின்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸு. அந்த எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அதில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. லாங் ஃபின்னு, ஷார்ட் ஃபின்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எண்டு இன்சுலேட்டடு, எண்டு நாட் இன்சுலேட்டட் நிறையா இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதோட சைஸ் பேஸ் பண்ணி நிறையா இருக்குது. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் எதில் வரும்னு கேட்டிங்கன்னா லாங் ஃபின், ஷார்ட் ஃபின்னில் வரும். அதில் ஷார்ட் ஃபின்னில் வந்து பார்த்திங்கன்னா எண்டு இன்சுலேட்டடு, எண்டு நாட் இன்சுலேட்டடுங்க ரெண்டு டைப்பில் இருக்கும். ஸோ இப்போ அதில் ஒரு டைப்பை பற்றி இப்போ பார்க்கலாம். இதில் ஃபின் ரிலேட்டடான இந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் கிடைக்கிற அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ அதில் ஒரு ப்ராப்ளம், இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, an அலுமினியம் ராடு thermal conductivity K equal to 204 watt per meter Kelvin, 2 cm in dia and 20 cm long from a wall which is maintained at 30 degrees Celsius. wall வந்து 300 degrees Celsiusல மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. end of the rod is insulated சொல்லியிருக்காங்க. the surface of the rod is exposed to the air at 30 degrees Celsius. surrounding temperature கொடுத்துட்டாங்க. the H between the H is convective heat transfer coefficient between the rod surface and the air is 10 watt per meter squared Kelvin. Find the heat loss by the rod and the temperature of the rod at the distance of 10 cm from the wall சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பேஸ் இருக்குது. அந்த பேஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெங்த்தில் ஒரு ராடு இருக்குது. அந்த ராடில் வந்து எண்டில் வந்து இன்சுலேட் ஆகிருக்கு. அதோட பேஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, ஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க, லெங்த் வேல்யூ கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் அது நம்ம கிவன் டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா, இது அலுமினியம் ராடு, கே வேல்யூ 204 வாட் per meter Kelvin, டயாமீட்டர் 2 cm கொடுத்துருக்காங்க. அதை மீட்டரில் மாத்திரம் 0.02 மீட்டரு. அது ரேடியஸாக நமக்கு வேணும். அதனால் r equal to d/2 0.01 மீட்டராக எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் லெங்த் வந்து 20 சென்டிமீட்டர், அதை வந்து 0.2 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தான் பேஸ் டெம்பரேச்சர், அதனால் TB equal to 300 டிகிரி செல்சியஸ்னு எடுத்துக்கிறோம். சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து T infinity எடுத்துக்கிறோம், அது வந்து 30 டிகிரி செல்சியஸ். ஹெச் வேல்யூ வந்து 10 வாட் per meter squared Kelvin. இது வந்து கொடுத்துருக்க கிவன் டேட்டா. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. அட் விச் லெங்த் வந்து 10 சென்டிமீட்டராக இருக்கும்போது. ஸோ லெங்த் 10 இங்கே வந்து 20 சென்டிமீட்டருங்கிறது டோட்டல் லெங்த்து. இப்போ இன்பிட்வீன் கேப்லன்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா, அந்த லெங்த்தை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கணும். இது டேட்டா புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அந்த ஃபின்ஸுக்கு போயிட்டிங்கன்னா அது தெரியும். மேக்ஸிமம் நமக்கு லாங் ஃபின் தான் வரதுக்கான பாசிபிலிட்டி கம்மி, ஏன்னா ரொம்ப ஃபார்முலா சின்னதாக இருக்கும். ஷார்ட் ஃபின் தான் வரும், அது எண்டு இன்சுலேட்டர், நாட் இன்சுலேட்டரில் தான் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நமக்கு வந்து எண்டு இன்சுலேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா இங்கே இருக்குது, டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா இங்கே இருக்குது. இது ரெண்டு எடுத்துட்டோம்னாலே போதும். எஃபிஷியன்சின்னு இதில் கேட்டிருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ டேட்டா புக்லேருந்து எடுத்துட்டோம். இது வந்து பழைய டேட்டா புக் வேல்யூ, இப்போ கரண்டில் இருக்க டேட்டா புக்கோட வேல்யூ 9th எடிஷன் நினைக்கிறேன். ஸோ உங்கள் டேட்டா புக் என்ன வேல்யூ இருக்குங்கிறத நீங்கள் இண்டெக்ஸ் பேஜ் வச்சு கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. ஷார்ட் ஃபின் எண்டு இன்சுலேட்டட்னா ஃபார்முலா எடுத்து எழுதிட்டோம். Q equal to square root of HPKA அப்படின்னு இருக்குது. நமக்கு வந்து டேட்டா புக்கில் வந்து HPKAக்கு பவர் போட்டு 0.5 போட்டிருக்கோம், அதை தான் ரூட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் HPKA இன்ட்டு TB minus T infinity இன்ட்டு tan HML. இது ஹெச்ங்கிறது ஹைட்டு கிடையாது, ஹைப்போட்டன்ஸ், tan ஹைப்போட்டன்ஸ் எம்எல்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் டேட்டா தெரியும், நமக்கு ஹெச் தெரியும், என்னென்ன தெரியும் பாருங்கள். ஹெச் தெரியும், கே தெரியும், அதே மாதிரி டிபி தெரியும், டி இன்ஃபினிட்டி தெரியும், எல் தெரியும். இப்போ தெரியாது என்னங்கன்னா பெரிமீட்டர், ஏரியா, அதே மாதிரி வந்து இந்த எம் தெரியணும். ஸோ பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது சிலிண்ட்ரிக்கல்னு சொல்லிக்கிறதுனால பைடியே எடுத்துக்கலாம். ஸோ பைடி வந்து பை இன்ட்டு டி போடுறப்ப நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா, அந்த ஏரியாங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா π/4 d² சப்ஸ்டிட் பண்ணோம்னா அதோட வேல்யூ கிடச்சிருச்சு. எம்ங்கிறதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் HPKA. ஸோ இது வந்து நமக்கு இங்கே டேட்டா புக்கில் அவைலபிளாக இருக்கும். M equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் HPKAன்னு இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம். ஹெச் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, பி தெரியும், கே தெரியும், ஏ தெரியும், அதையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா எம்மோட வேல்யூ கிடச்சிருச்சு. எம்மோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்-1ன்னு சொல்லி வரும். சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கு வந்து இந்த வேல்யூஸில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா கியூவோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, டெம்பரேச்சர் அட்டு 10 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா இங்கே இருக்குது நமக்கு. பார்த்தீங்களா? டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன்னா இது ஈக்குவல்ட்டுன்னு வரணும். ஸோ இப்போ T minus T infinity divided by TB minus T infinity ஈக்குவல் டு, இது வந்து ஷார்ட் ஃபின்னு எண்டு இன்சுலேட்டருங்கிறதுனால காஸ் ஹைப்போட்டன்ஸ் M இன்ட்டு L மைனஸ் எக்ஸ். எல்லுங்கிறது டோட்டல் லெங்க்த்து, எக்ஸுங்கிறது இப்போ எல்லுங்கிறது 20, இங்கே நமக்கு எக்ஸுங்கிறது 10ல் கேட்டிருக்காங்க. சப்போஸ் 15ல் கேட்டால் 15, 5ல் கேட்டால் 5. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. tan ஹைப்போட்டன்ஸ் ML. ஸோ அப்போ அதை இங்கே எடுத்துகிட்டு வரோம்.
ஸோ அந்த ஃபார்முலா எங்கே இருக்கும் T minus T infinity divided by TB minus T infinity equal to cos hypotenuse M into L minus X எழுதியிருக்கோம். இங்கே cos hypotenuse MLன்னு எழுதியிருக்கோம். ஸோ அதில் வேல்யூஸ் எடுத்து எழுதிட்டோம். இந்த T வேல்யூ தெரியாது, அதாவது கரஸ்பாண்டிங் பிளேஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேல்யூ தெரியாது, அதுக்காக தான் இப்போ கண்டுபிடிக்கிறோம். அதனால் T minus 30 divided by 300 minus 30 இந்த டெம்பரேச்சரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கெல்வினில் மாற்றணும் அவசியம் இல்லை, மாற்றினா எல்லாத்தையும் கெல்வினில் மாற்றணும், இல்லாட்டி மாற்றினா டிகிரியில் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் டிகிரியில் வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம டிகிரியில் வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதில் காஸ் ஹைபர்டன்ஸ் M வேல்யூ வந்து 3.13, L வேல்யூ வந்து 0.02, X வேல்யூ வந்து 0.1. ஸோ அதே மாதிரி இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படிங்கன்னா இதுக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு. ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, நமக்கு மைனஸ் பண்ணுறப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இங்கே கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் T minus 13 இருக்குது, இந்த நெகட்டிவ் வேல்யூ அந்த கொண்டு போனீங்கன்னா பாசிட்டிவாக மாதிரி ப்ளஸ் 30 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 235.54 வந்திருக்கு. இது இந்த பக்கம் மட்டும் ஆட் பண்ணுறப்போ வந்தீங்கன்னா ப்ளஸ் 30 ஆகிடும். அப்போ 265.54 வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அட் 10 சென்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Q equal to 29.97 வந்து பார்த்தீங்கன்னா வாட்டுங்கிறது வந்து ஹீட் ஆன்சர் இருக்குது. இது வந்து ஷார்ட் ஃபின் எண்ட் இன்சுலேட்டடில் இருக்குது. மேக்ஸிமம் நமக்கு ஷார்ட் ஃபின் ப்ராப்ளம் தான் வரும். உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துச்சுன்னா லாங் ஃபின் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் பார்த்துக்குங்க. ஸோ அது இங்கே தான் அவைலபிளாக இருக்குது, இதுலேருந்தே எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு சப்போஸ் எஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டேன் எஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்கன்னா டேன் ஹைபர்டன்ஸ் ML டிவைட் பை ML போட்டு ப்ராப்ளம் போட்டிங்கன்னா இது ஓவர். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்து போட்டிங்கன்னா எஃபிஷியன்சி கிடச்சிரும். ரைட். நெக்ஸ்ட் ஒரு எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ் இருக்க மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுச்சுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HMTயில் கண்டக்ஷனில் ஃபின் பேஸ்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் எஃபிஷியன்சி ஃபின் எஃபெக்டிவ்னஸ்லாம் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறோம். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ப்ராப்ளத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இதில் போகிற அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். Circumferential rectangular profile fin of 50 mm outer dia is 3 mm thickness and 20 mm long. Thermal conductivity K is 45 watt per meter Kelvin. Convection heat transfer coefficient H is 100 watt per meter square Kelvin. Base temperature is 120 degrees Celsius and surrounding air temperature is 35 degrees Celsius. Find the heat flow rate per fin, fin efficiency and fin effectiveness. ஸோ இப்போ இதை கொடுத்துருக்கிறது கிவன் டேட்டா கன்வெர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm கொடுத்துருக்காங்க, அதை 0.05 மீட்டராக மாற்றிடுறோம். மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறப்ப லென்த், அதாவது வித்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, திக்னஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான், அதனால் இது பெரிய இது கிடையாது. 3 mm ஈக்குவல் டு 0.03 மீட்டர் சொல்லி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் கொடுத்துருக்காங்க 20 mm, அதை வந்து 0.02 மீட்டர்னு மாற்றிக்கிறோம். தெர்மல் கண்டக்டிவிட்டி K ஈக்குவல் டு 45 வாட் பர் மீட்டர் கெல்வின். Convective heat transfer coefficient H is equal to 100 watt per meter square Kelvin. Base temperature 120 degrees Celsius. Surrounding temperature 35 degrees Celsius. இது கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க, எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ் கேட்டிருக்காங்க. லென்த் கொடுத்துட்டதுனால சொல்யூஷன் போகலாம். லென்த் கொடுத்துட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க கேட்டிங்கன்னா ஷார்ட் ஃபின்மாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ஷார்ட் ஃபின் ப்ராப்ளம் தான் வரும். ஸோ லென்த் வந்து 20 mm கொடுத்துருக்கிறதுனால லெட் அஸ் கன்சிடர் திஸ் அஸ் அ ஷார்ட் ஃபின்னு எண்ட் இன்சுலேட்டடாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ டேட்டா புக்கில் போய் நம்ம எடுத்தோம்னா ஃபார்முலாஸு முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ டேட்டா புக்கில் போயிட்டு ஃபார்முலா எடுத்திங்கன்னா ஷார்ட் ஃபின்னு எண்ட் இன்சுலேட்டட் எடுக்கிறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வரும் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலாவாக இருக்கும். இது வந்து எஃபிஷியன்சி ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ அப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப அது பார்த்தீங்கன்னா எண்ட் இன்சுலேட்டடில் டேட்டா புக் ஃபார்முலா Q is equal to square root of HPKA TB minus T infinity tan H, அதாவது tan Hங்கிறது இது ஹைட் கிடையாது, ஹைப்பர்டன்ஸ், tan ஹைப்பர்டன்ஸ் ML. ஸோ இதில் நமக்கு என்னென்னலாம் தெரியும், H தெரியும், K தெரியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ் டெம்பரேச்சர் தெரியும், இது தெரியும், சரௌண்டிங் டெம்பரேச்சர் தெரியும், இங்கே லென்த்து தெரியும். இப்போ என்ன தெரியாது, M தெரியாது, P தெரியாது, A தெரியாது, பெரிமீட்டர், ஏரியா, லென்த்து தெரியாது. ஸோ அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பெரிமீட்டர் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டயமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால பெரிமீட்டருக்கு வந்து πD சப்ஸ்டிட் பண்ணுறோம், டி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு 0.157 மீட்டர் வந்துருச்சு. ஏரியா வந்து π/4d². ஸோ அதான் சப்ஸ்டிட் பண்ணுறோம், அதோட வேல்யூ கிடச்சிருச்சு. இது வந்து மாஸ் கிடையாது. ஸோ இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ கான்ஸ்டன்ட், ஸோ M equal to square root of HPKA. ஸோ அதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். H equal to 100 into 0.157 divided by 45 into 1.96 into 10 power minus 3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா M வந்து பார்த்தீங்கன்னா 13.34 M power minus 1 கிடைக்குது. ஸோ இப்போ Q is equal to அந்த HPKA into TB minus T infinity into tan H ML ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ்லாம் கரஸ்பாண்டிங்கில் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே M into L வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணிடுறோம்.
அப்படி சப்ஸ்டிட் பண்ணுறப்ப கியூவோட வேல்யூ கிடச்சிருது. கியூவோட வேல்யூ கிடச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஃபார்முலா எடுத்துக்கிறோம். எஃபிஷியன்சி ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா tan ஹைப்பர்டன்ஸ் ml டிவைடட் பை ml. ஸோ ml வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படிங்கிறதுனா எஃபிஷியன்சி கிடச்சிருது. எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்டில் வரும். அது இன்ட்டு 100 போட்டு நம்ம என்ன பண்ணிக்கோங்க கேட்டிங்கன்னா 97.45% சொல்லி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ்ஸு. ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் ஈக்குவல் டு tan HML டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் HA KP. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துறப்ப எம்ஸ் ஈக்குவல் டு HPKன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா மட்டும் எப்படி இருக்குங்கன்னா tan ஹைப்பர்டன்ஸ் ml டிவைடட் பை HA KPன்னு சொல்லியிருக்கோம். இந்த வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை மாற்றி இதை சப்ஸ்டிட் பண்ணிடாமல். ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ வந்து 1.56ன்னு வருது. ஸோ எஃபெக்டிவ்னஸ்க்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எஃபெக்டிவ்னஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, Qwithfin டிவைடட் பை Qwithoutfin சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஃபின்னுக்கு. ஸோ அந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வித்தவுட் ஃபின் வேல்யூ வேணும்னா இந்த வித்தவுட் ஃபின் வேல்யூ இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ கீழே டிவைட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் ஃபின்னோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ கிடச்சிரும். சப்போஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு எஃபிஷியன்சியில் ஒரு ஃபார்முலா இருக்குது, Qfin டிவைடட் பை Qmax. அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபின்னோட கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ இங்கே மேக்ஸிமம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Qmax is equal to Qfin divided by efficiency of the pin இருக்கும். ஸோ அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம இது மூலமாக என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா Qwithoutfin வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், மேக்ஸிமம் பாசிபிள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஃபரன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இதில் சொல்லியிருக்கிறது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஃபின்னுக்கு வந்து இவ்வளோ வந்துருக்கு, எஃபிஷியன்சி வந்து 97% இருக்குது, எஃபெக்டிவ்னஸ் 1.56 இருக்குது, மேக்ஸிமம் பாசிபிள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 26.7 இருக்குது, வித்தவுட் ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா 16.69 வாட்டரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவா சேனல்.